friends, welcome back to Journey Aari Creation channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆரி டியூட்டோரியல் கிளாஸஸ் வீடியோஸ் தான் ஹெரிங்போன் ஸ்டிச். இந்த ஹெரிங்போன் ஸ்டிச்சஸ்க்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு மேலே ஒரு செயின் ஸ்டிச்சு கொஞ்சம் லென்த்தியாக தான். ஃபஸ்ட் நம்ம இந்த மாதிரி 2 லைன் எந்த ஒரு செயின் ஸ்டிச் நம்ம ஸ்டிச்சஸ் ப்ராக்டிஸ்னாலுமே இந்த மாதிரி 2 லைன் போட்டுக்கோங்க. நான் எப்படி அந்த மெத்தட் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அதே மாதிரி எக்ஸாக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு நீங்கள் ஆன்லைனில் பார்த்தா கூட உங்களுக்கு வீட்டில் இந்த ஸ்டிச்சஸ் ஈஸியாக வந்துடும். ஸோ நம்ம எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்து பக்கத்தில் லாக் ஸ்டிச்னால் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது வந்து ரொம்ப சின்ன ஸ்டிச் செயின் ஸ்டிச்சு, கொஞ்சம் கூட பெருசாக இருக்கக்கூடாது. ஸோ பாருங்கள், ஒரு லாக் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் ரிவர்ஸில் கொஞ்சம் லென்த்தாக ஷார்ட் ஸ்டிச்சுன்னு சொல்லுவது அந்த செயின் ஸ்டிச்சு கொடுத்துட்டு பக்கத்தில் லாக் ஸ்டிச்சு, அதே மாதிரி நம்ம அந்த த்ரெட்டை கொண்டு போய் கீழே அடுத்து லாக் ஸ்டிச்சு, கொஞ்சம் ரிவர்ஸில் ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச்சு. இப்போ அகைன் மேலே கொண்டு போகிறோம். அந்த த்ரெட்டை கொண்டு போயிட்டு சேம் ப்ரொசீஜர் தான். ஒரு ஸ்டிச்சு கொடுத்துட்டு பக்கத்தில் லாக் ஸ்டிச்சு, அப்புறம் பேக்கில் கொஞ்சம் செயின் ஸ்டிச்சு, ஷார்ட் செயின் ஸ்டிச்சு, அதை கொடுத்துட்டு பக்கத்தில் லாக் ஸ்டிச்சு. அதே சேம் மெத்தட் அப்படியே நம்ம கீழே கொண்டு வந்து ஒரு லாங் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் ஒரு லாக் ஸ்டிச்சு, ஒரு செயின் ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச்சு. இந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கிட்டே அடுத்தடுத்த லைன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச்சு, லாக் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன செயின் ஸ்டிச்சு, லாக் ஸ்டிச்சு, அண்ட் அகைன் நம்ம அப்பர் டைரெக்ஷனில் அந்த த்ரெட்டை கொண்டு போயிடணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம உங்களுக்கு ஜரி த்ரெட்டில் காமிச்சிருக்கேன். இதே ஸ்டிச்சஸ் வந்து நம்ம சில்க் த்ரெட்டில் எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்டிச்சஸ் வந்து நம்ம நெக்லைனில் எப்படி போடலாங்கிறத வீடியோவோட எண்டில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல்லையே ஆரி ஒர்க் ஃப்ரம் த பிகினிங், அதாவது நம்ம ஆரி ஒர்க் மெட்டீரியல்ஸ் சூஸ் பண்ணுறதுலேருந்து நம்ம எப்படி கிளாத் ஃபிக்ஸ் பண்ணலாம், அப்புறம் நம்ம எப்படி ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்கிற எல்லா வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆரி பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலில் அந்த வீடியோஸோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஜரி த்ரெட்டில் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் இந்த ஸ்டிச்சஸை. இந்த ஸ்டிச்சஸ் பேர் வந்து ஹெரிங்போன். ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்கு மேலே அந்த நேம் நீங்கள் வந்து எழுதி வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பின்னாடி ப்ளவுஸ் டிசைனிங்லாம் போடும் போது இந்த ஸ்டிச்சஸோட யூஸ்ஃபுல் உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஜரியில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சேம் வந்து நம்ம சில்க் த்ரெட்டில் ஸ்டார்ட் பண்ணுறோம். சில்க் த்ரெட்டில் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த குட்டி லாக் ஸ்டிச் இருக்குல்ல, அது வந்து நல்ல ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் பிசிறு கொடுக்காமல் அந்த நூல் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஃப்ளெக்சிபிளாக வரும். ஸோ அதுக்கு வந்து ஆரி பிகினர்ஸ் இருந்தீங்கன்னா நிறைய ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த லாக் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்த த்ரெட் எடுக்கும் போது உங்களுக்கு எந்த நூலும் சிக்காமல் வரும். ஸோ பிகினர்ஸ்க்கு நான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த வீடியோஸ்லாம் நான் ஸ்டிச்சஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னோடய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்கலாம். இல்லைனா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் வந்து மெசேஜ் பண்ணால் கூட நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ சேம் மெத்தட் தான் நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம சில்க் த்ரெட்லேயே பண்ண போகிறோம். நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் எடுத்தால் தான் இது நல்லா ஃப்ளெக்சிபிளாக ஃபுல் லென்த்துக்கு நமக்கு போட முடியும். ஸோ அந்த நீடிலோட மூமெண்ட்டு அது எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு வீட்டில் இருந்து நீங்கள் அழகாக ஆரி ஒர்க் கற்றுக்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். நம்ம சேனல்லே ஆரி பிகினர்ஸ்க்கு தேவையான இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சஸ் எல்லாமே ஃப்ரம் த பேசிக் டு அட்வான்ஸ் ஸ்டிச்சஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் நான் வந்து எல்லா ஸ்டிச்சஸுமே என்னோடய கிளாஸஸ் வீடியோஸில் அப்லோட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டே டியூன் டு மை ஜெர்னி ஆரி கிரியேஷன் சேனல். இப்போ நம்ம சில்க் த்ரெட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம நெக்லைனுக்கு வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன்னா அதை நான் வந்து இப்போ எப்படின்னு சில்க் த்ரெட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த சென்டரில் வந்து நான் வந்து ரவுண்டு குந்தன் ஸ்டோன் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து சுகர் பீடு கூட கொடுத்துக்கலாம். கொஞ்சம் நீங்கள் வந்து அந்த சைஸஸ் கொஞ்சம் பெருசாக போட்டிங்கன்னா ரவுண்ட் பீடு வச்சுக்கலாம். அந்த மாதிரி நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்தாப்பில் இந்த சென்டரில் வச்சிங்கன்னா நீட் அண்ட் சிம்பிள் லுக் உங்களுக்கு அந்த நெக்லைனுக்கு கிடைக்கும். பாருங்கள், நம்ம ஐடியாஸ் தான். நான் வந்து இங்கே ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். நீங்கள் பீட் சுகர் பீடு கூட கொடுத்துக்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜனனி ஆரி கிரியேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.